வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, அணுக்கரு உலையில் உள்ள கட்டுப்பாட்டு கோள்கள் நியூட்ரான்களை உறிஞ்சும். அணுக்கரு உலையில் உள்ள கட்டுப்பாட்டு கோள்கள் நியூட்ரான்களை உறிஞ்சும். செகண்ட் ஒன், எந்த அணு மாதிரி வடிவம் கீழ்கண்ட கூற்றை கொண்டது? எலக்ட்ரான்கள் அணு உட்கருவை சுற்றி அதற்கான வட்டப்பாதையில் மட்டுமே சுற்றி வரும். ஆன்சர் போரணு வடிவம். போரணு வடிவ மாதிரி எலக்ட்ரான்கள் அணு உட்கருவை சுற்றி அதற்கான வட்டப்பாதையில் மட்டுமே சுற்றி வரும். ஆஸ்பிரின் மருந்தின் வேதிப்பெயர் அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். தாவர பல்வகைமை மிக அதிகமாக காணப்படுவது வெப்பமண்டல காடுகள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனிக்க. இரத்தமானது நுரையீரலிலிருந்து இடது ஏட்ரியம் வழியாக சென்று இடது வென்ட்ரிக்கலை அடைந்து பின்னர் உடலின் மற்ற பகுதிகளுக்கு செல்கிறது. உடலில் இருந்து பெறப்பட்ட இரத்தமானது வலது ஏட்ரியம் வழியாக சென்று வலது வென்ட்ரிக்கலை அடைந்து பின்னர் நுரையீரலுக்கு செல்கிறது. உடலில் இருந்து பெறப்பட்ட இரத்தமானது இடது ஏட்ரியம் வழியாக சென்று வலது வென்ட்ரிக்கலை அடைந்து பின்னர் நுரையீரலுக்கு செல்கிறது. ஆன்சர், கூற்றுகள் 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. பின்வருவனவற்றுள் குடிநீர் மற்றும் பால் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய். குடிநீர் மற்றும் பால் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய் டைபாய்டு. ஆரிய கடவுள்களில் போர்க்கடவுள் மற்றும் காலநிலை கடவுளாக இரு பணிகள் செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் யார்? இந்திரன். போர்க்கடவுள் மற்றும் காலநிலை கடவுளாக கருதப்படுபவர் இந்திரன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி டி. முத்துசாமி ஐயர். கீழ்கண்டவைகளில் எவை சரியான இணையாக சேர்க்கப்பட்டுள்ளது? சரியான இணை புத்தர் கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர். புத்தர் கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர் என்பது சரியானது. காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர். காமன்வெல்த் என்ற வார பத்திரிகையை தொடங்கியவர் அன்னி-பெசன்ட் அம்மையார். 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் நேச நாடுகளிடம் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு சென்றார்? ஃபார்மோசாவிலுள்ள தைப்பேவிற்கு சென்றார். எந்த இடத்தில் அகோம் புரட்சி வெடித்தது? அசாமில் அகோம் புரட்சி வெடித்தது. எந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார்? 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார். புவி வெப்பமயமாதலின் பார்வையில் குழந்தை இயேசு என்ற பெயர் இதனுடன் தொடர்புடையது. ஆன்சர், எல் நீனோ. அயனமண்டல சூறாவளியால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும் மாநிலங்களின் பெயர்கள் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம். ஒடிசா, ஆந்திர பிரதேசம். உள்நாட்டு நீர்வழி தடங்களை விரிவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் ஜல்மார்க் விகாஸ் திட்டம். உள்நாட்டு நீர்வழி தடங்களை விரிவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் ஜல்மார்க் விகாஸ் திட்டம். தொழில்கள் நலிவு அடைவதற்கான புற காரணிகள் மின் தட்டுப்பாடு, அரசின் கொள்கை மாற்றங்கள். மின் தட்டுப்பாடு, அரசின் கொள்கை மாற்றங்கள். வேளாண்மை விலை கொள்கையின் முக்கிய கருவியாக இருப்பது எது? குறைந்தபட்ச ஆதரவு விலை. காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது ஜமீன்தாரி முறை. காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது ஜமீன்தாரி முறை. அரசியலமைப்பு 44வது திருத்தச் சட்டம் 1978 சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது. ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியிலிருந்து நீக்க அரசமைப்பு உறுப்பு 311 திருத்தப்பட வேண்டும் என பரிந்துரைத்த கமிட்டி எது? ஆன்சர், பி.சி. ஹோட்டா குழு. பி.சி. ஹோட்டா குழு. இந்திய உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டிலுள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையதாகும். இவ்வாறு கூறியவர் யார்? ஆன்சர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்து பொறுத்துக. சைமன் குழு 1927. நேரு அறிக்கை 1928. 2வது வட்டமேசை மாநாடு 1931. வகுப்பு வாரி முறை
1932. பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை எது? மொழிகள் பற்றிய அட்டவணை 8வது அட்டவணை. இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர்? பாராளுமன்றத்திற்கு பொறுப்புடையவர். DNA வரி குறியீடுதலின் தந்தை என கருதப்படுபவர் பால் ஹெபர்ட். வெள்ளை யானை தேசம் என்று அழைக்கப்படும் நாடு தாய்லாந்து. வெள்ளை யானை தேசம் தாய்லாந்து. நிதி ஆயோக் எப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது? 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் என்றிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஜனவரி 1, 2019. சுற்றுலா வளர்ச்சி இலாகாவால் ஸ்வச் பிரியதான் அல்லது தூய்மை பிரியதான் அலைபேசி செயலி செயல்படுத்தப்படுகிறது. சுற்றுலா வளர்ச்சி இலாகாவால் ஸ்வச் பிரியதான் அல்லது தூய்மை பிரியதான் என்ற அலைபேசி செயலி செயல்படுத்தப்படுகிறது. சுப்பிரமணியம் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கிற்கு தொடர்புடைய விவகாரம். தேர்தல் அறிக்கையின் உள்ளடக்கம். இந்தியாவில் எந்த ஆண்டு முதன்முறையாக அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது? ஆன்சர் 1974. இந்தியாவில் முதன்முறையாக 1974ஆம் ஆண்டு அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது. இந்தியாவில் மிக நீளமான சாலை மற்றும் ரயில் பாலம் பின்வரும் எந்த இரு மாநிலங்களை இணைக்கிறது? அருணாச்சல பிரதேசம் மற்றும் அசாம். த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்ற நூலின் ஆசிரியர் சலீம் அலி. த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்ற நூலை எழுதியவர் சலீம் அலி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான மக்கள் அடர்த்தி பதிவு செய்யப்பட்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். ஈசக்தி என்ற திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது? நபார்டு அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது. ஈசக்தி என்ற திட்டம் நபார்டு அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று எதனை குறிக்கிறது? ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பமானது வெப்ப ஏற்புத்திறன். வெப்ப ஏற்புத்திறன் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பமாகும். ஒரு பொருள் நகரும் தூரம் அது நகர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் இருமடியாக இருக்கும்போது அதன் இயக்கம் எந்த வகையை சேர்ந்தது? ஆன்சர் சீரான முடுக்க இயக்கம். சீரான முடுக்க இயக்கம். விலங்குகளிடையே உணவு தங்குமிடத்திற்கான போட்டி அதிகமாக இருப்பது எப்பொழுது? ஆன்சர் ஒரே இனத்தை சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும் பொழுது. மனித நற்பண்பு தேர்வு என்பது மனித இனத்தை மேம்படுத்துவது. மனித நற்பண்பு தேர்வு மனித இனத்தை மேம்படுத்துவது. இந்திய மக்கள் தொகையில் எத்தனை முக்கிய இனங்கள் கொண்டது? 6 முக்கிய இனங்களை உள்ளடக்கியவர்கள். எந்த இந்திய மன்னர் வாஸ்கோடகாமா கோழிக்கோடு வந்திறங்கிய பொழுது அவரை சந்தித்தார்? ஆன்சர் சாமரின். வாஸ்கோடகாமா கோழிக்கோடு வந்திறங்கிய போது அவரை சந்தித்த இந்திய மன்னர் சாமரின். எந்த வரி அனுமதிக்கப்படவில்லை? ஆன்சர் திருமண வரி. சுதந்திரா கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ராஜாஜி. ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் அலகாபாத். சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். 1928 நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்யப்பட்டது? ஆன்சர் பூரண சுயராஜ்யம். நேரு அறிக்கை பூரண சுயராஜ்யத்தை சிபாரிசு செய்தது. இந்தியாவில் முதலில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்பட்ட நகரம் கொல்கத்தா. இந்தியாவில் அதிக தரம் வாய்ந்த கருமையான மைக்கா எந்த மாநிலத்திலிருந்து கிடைக்கிறது? பீகார் மாநிலத்திலிருந்து கிடைக்கிறது. பின்வருவனவற்றுள் நீரை விட குறைவான அடர்த்தி கொண்ட கோள் சனி. வேளாண்மை மானியம் என்றால் என்ன? வேளாண்மை மானியம் என்பது விவசாயியின் உற்பத்திக்கும் அவனின் வருமானத்திற்கும் ஆதரவு அளிப்பது. விவசாயியின் உற்பத்திக்கும் அவனின் வருமானத்திற்கும் ஆதரவு அளிப்பது.
மனிதவள மேம்பாட்டில் பணி மேம்பாட்டின் பொருள் என்ன? மனிதவள மேம்பாட்டில் பணி மேம்பாட்டின் பொருள் பணியாளர் ஒரு பணி நிலையிலிருந்து உயர்ந்த பணிக்கு மாறுதல். சிஎஸ்ஆர் டேஷின் தொடர்புடையது. ஆன்சர் எம்ஆர்டிபி சட்டம். சிஎஸ்ஆர் எம்ஆர்டிபி சட்டத்தின் தொடர்புடையது. கொடுக்கப்பட்ட கூற்றில் எது பிரதம மந்திரியின் பயிர் பாதுகாப்பு திட்டம் 2016 சரியானது? ஆன்சர் வேளாண்மையை இயற்கை பேரழிவிலிருந்து காப்பது, அடுத்த வருடத்திற்கு பயிர் செய்ய கடன் பெற தகுதியாதல். ஆன்சர் 1 மற்றும் 2. கீழ்கண்ட வாக்கியத்தை எழுதவும் மற்றும் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். 1, 2 மற்றும் 4 தவறான வாக்கியங்கள். சரியான வாக்கியம்: மத்திய மாநில அரசு உறவுகளில் ஒருங்கிணைப்பே முக்கிய அம்சமாகும். மத்திய மாநில அரசு உறவுகளில் ஒருங்கிணைப்பே முக்கிய அம்சமாகும். இந்திய கூட்டாட்சியின் சிறப்பம்சங்களானவை: அதிகாரப் பகிர்வு, சுதந்திரமான நீதிமன்றம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அதிகார பிரிவு, சுதந்திரமான நீதிமன்றம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஆன்சர் 1, 3, 5. மத்திய புலனாய்வு ஆணையத்தை எந்த குழு பரிந்துரை செய்தது? சந்தானம் குழு பரிந்துரை செய்தது. கீழ்கண்டவற்றுள் எது மாநில பட்டியலில் சேராதது? ஆன்சர் முக்கிய துறைமுகங்கள். முக்கிய துறைமுகங்கள் மாநில பட்டியலில் சேராதது. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இதனுடன் தொடர்புடையது. ஆன்சர் பணியில் ஆள் சேர்ப்பது மற்றும் அனைத்து சேவைகள். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இதனுடன் தொடர்புடையது. பணியில் ஆள் சேர்ப்பது மற்றும் அனைத்து சேவைகள். பின்வரும் குழுவில் சமுதாய வளர்ச்சி திட்டத்தில் மக்களின் பங்களிப்பை பரிந்துரைத்தது எந்த குழு? பல்வந்த்ராய் மேத்தா குழு. பல்வந்த்ராய் மேத்தா குழு. சர்வசிக்ஷா அபியான் திட்டம் அல்லது அனைவருக்கும் கல்வி திட்டம் 2001ஆம் ஆண்டு முதல் அமுல்படுத்தப்பட்ட முக்கிய நோக்கம்: பள்ளியில் தங்கி படிக்கும் வசதி ஏற்படுத்துதல், பாதுகாப்புடன் கூடிய போக்குவரத்து. ஆன்சர் சரியான நோக்கங்கள் 2 மற்றும் 3. சரியல்லாதது 1 மற்றும் 4 சரியல்லாத கூற்றுகள். தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 2010ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2010. பிரதான் மந்திரி கிராமீன் சதக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் ஒவ்வொரு கிராமத்தையும் முக்கிய நகரங்களோடு இணைத்தது. பிரதான் மந்திரி கிராமீன் சதக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் ஒவ்வொரு கிராமத்தையும் முக்கிய நகரங்களோடு இணைத்தது. பின்வரும் கருத்துருவை ஏற்றுக்கொள். வயநாடு வனவிலங்கு சரணாலயம் கேரளாவில் உள்ளது. சிரோ தேசிய பூங்கா மேகாலயாவில் உள்ளது. பகாமரா மேகாலயாவில் உள்ளது. மேலே கூறப்பட்ட எந்த கருத்து சரி? ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. அன்னபூரண மகிழா மண்டல் திட்டம் கூறுவது மகளிருக்கு அதிகாரமளித்தல். அன்னபூரண மகிழா மண்டல் திட்டம் கூறுவது மகளிருக்கு அதிகாரமளித்தல். பாராளுமன்றத்தில் 124வது சட்ட திருத்தத்தின் மூலம் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு பாராளுமன்றத்தின் 124வது சட்ட திருத்தத்தின் மூலம் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. புவியின் வெற்றி வீரர் என்ற விருதை வழங்குவது UNO ஐநா சபை. புவியின் வெற்றி வீரர் என்ற விருதை வழங்குவது ஐநா சபை. இந்தியாவில் எப்போது தேசிய வெள்ள ஆய்வுக் குழு நிறுவப்பட்டது? 1976ஆம் ஆண்டு. இந்தியாவில் 1976ஆம் ஆண்டு தேசிய வெள்ள ஆய்வுக்குழு நிறுவப்பட்டது. பின்வரும் மொழிகளில் எந்த மொழி ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவல் மொழியாக இல்லை? ஆன்சர் கொரிய மொழி.
கீழ்க்கண்டவற்றுள் தவறான இணை எது? நூல், புத்தகம், புத்தகத்தின் ஆசிரியர். தவறான ஒன்று. ஜானகிராமன் அப்பாவின் சிநேகிதர் என்பது தவறானது. அப்பாவின் சிநேகிதர் என்ற நூலின் ஆசிரியர் அசோகமித்திரன். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். பாரதிதாசன் பாண்டியன் பரிசு. ஆலாபனை அப்துல் ரகுமான். அகல் விளக்கு வரதராசனார். தேங்க்யூ.